மடிஞ்சு போகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். என் ஊர் என் மண், இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்தில் அவர் இருக்கார். நம்ம பிடிவாதக்கும் போகக்கூடாது, இதே ஊரில் இருக்கணும் சாகிற வரைக்கும் அப்படிங்கிற முடிவில் உட்காந்து. அதில் அந்த விரவு வெட்டு வருவாங்கள்ல, அவங்க ஒரு சின்ன ஒரு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ ஆள் இல்லைனா அந்த கல்யாண மண்டபம் பராமரிப்பு இல்லாமல் உடஞ்சி போயிடுச்சு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனும் இல்லை, ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை, இன்னும் நமக்கும் இது வந்துடும் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்பவும் இந்த ஊரும் எல்லாம் விதைச்சி போட்டிருக்கு, மழை இல்லை. மழை பெஞ்சாதான் தண்ணி, வானம் பார்த்த பூமி. ഒരു മുത്തശ്ശിക്കഥ പോലെ ആ കഥയിൽ നഷ്ടമായത് പലതും മനസ്സിലിട്ട് തൻ്റെ ഈ വാർദ്ധക്യകാലം ചവിട്ടി നീക്കുന്ന ഒരു കഥാപാത്രം. വെള്ളത്തിൻ്റെ ലഭ്യതക്കുറവ് മൂലം ജനങ്ങളെല്ലാം ഉപേക്ഷിച്ചു പോയ ഗ്രാമത്തിൽ പ്രണയത്തിൻ്റെയും നഷ്ടത്തിൻ്റെയും പ്രതീക്ഷയുടെയും നിരാശയുടെയും ആൾരൂപമായി ഇന്നും പടിയിറങ്ങാതെ ജീവിതം തള്ളി നീക്കുന്ന കന്ദസ്വാമി. തമിഴ്നാട് തൂത്തുക്കുടി ജില്ലയിലെ നെല്ലൈ തൂത്തുക്കുടി ദേശീയപാതയിൽ നിന്നും 13 കിലോമീറ്റർ മാറി സ്ഥിതി ചെയ്യുന്ന ഒരു ചെറിയ ഗ്രാമമാണ് മീനാക്ഷിപുരം. വർഷങ്ങൾക്ക് മുന്നേ 60-ലേറെ കുടുംബങ്ങൾ സന്തോഷത്തോടെ താമസിച്ചിരുന്ന ഈ ഗ്രാമത്തിൽ ഇന്ന് ബാക്കിയായി നിലനിൽക്കുന്നത് കന്ദസ്വാമിയും കുറച്ച് കന്നുകാലികളും മാത്രമാണ്. இவங்களுக்கு கந்தசாமி, இது மேலே மீனாட்சிபுரம். இவங்களுக்கு 3 குழந்தைகள் உண்டு. ரெண்டு பையன் தானே? 2 பையன் ஒரு பையன். 2 பையன் ஒரு பொண்ணு. அவங்க எல்லாம் மேரேஜ் ஆகி அவங்கவுங்க பக்கத்தில் காரசேரி அப்படின்னு பக்கத்தில் இருக்காங்க. இந்த ஊரில் தாத்தா ஒருத்தர் இருக்கார். இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, கடைசி வரைக்கும் இந்த இடத்துல இருக்கணும்ட்டு இருக்காரு. என்ன பேர் ஆறுமு நயனார். நான் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தது. இங்கே விவேகானந்தா ஸ்கூல்னு ஒரு எல்கேஜி, அந்த எல்கேஜியில் படித்து முடித்து பக்கத்து ஊர் செக்காரக்குடிக்கு தான் ஸ்கூல் படிக்க போகணும். 6ஆம் கிளாஸ் வரையும் இங்கே எல்லாம் விவசாயம் நல்லா நடந்தது. விவசாயம் நடக்கும்போது ஊரில் ஒரு 60 வீடு உண்டு. 60 வீட்லேயும் ஆள் இருந்துச்சு, விவசாயம் நல்லா நடந்துச்சு. எல்லாத்துக்கும் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போகணும். ஒரு காய்ச்சல் வந்தாலும் ஒரு லேசாக என்ன உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்து 6 கிலோமீட்டர் போகணும். அதனால் ஒவ்வொருத்தருங்களாம் விவசாயம் குறைய இங்கே எல்லாமே போலீஸ் மிலிட்ரி தான் இங்கே ஜாஸ்தி. இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் மிலிட்ரியில் தான் இருக்காங்க. இங்கேருந்து தூரமாக இங்கேருந்து ஊரில் போய் தான் ஒரு சின்ன ஒரு டீ தூள் வாங்கினாலும் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போகணும். இங்கே கடை கிடையாது. அதனால தான் எல்லோரும் அப்படியே இந்த ஊரை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனாங்க. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயில் கொடைக்கு வருவாங்க. இந்த கோயிலுக்கு வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க. 2 நாள் இங்கே இருப்பாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. மொத்தமாக சாப்பாடு பொங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து இந்த ஊரை விட்டு போகிறாங்க. இப்போ இந்த ஒரு ஆள் இருக்கார், கந்தசாமி ஒரு ஆள் இருக்கார். இவர் நான் இருந்தாலும் மடிஞ்சு போகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். என் ஊர் என் மண், இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்தில் அவர் இருக்கார். நான் என் பிடிவாதம் ஊரை விட்டு நம்ம வீட்டை விட்டு நம்ம ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு பிடிவாதத்தில் உட்காந்துருக்கேன். சுகர் வந்தோடனே அந்த காலு புண்ணு இப்போ ஆறலை. இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது அவங்களால. எனி டைம் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. இப்போ தமிழ் மருந்து தான் அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்தை வச்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போகலை.
ஆயுர்வேதிக் அவங்களுக்கு தெரியும். இந்த மருந்தை போட்டால் சரியாகும்னு அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மகன் எல்லோரும் நல்லா வசதியாக தான் இருக்காங்க. வாங்க நம்ம அங்கே போவோம், அங்கே உங்களை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிட்டேன். இல்லை, நான் கடைசி காலம் வரையும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இங்கே இருக்கார். அவரே சாப்பாடு போய்கிட்டாரு, அவரே சாப்பிட்டுக்கிட்டாரு, எல்லாமே அவரே செஞ்சுக்கிட்டாரு. இந்த இருக்குது இதெல்லாம் கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம் உடஞ்சி போயிட்டு மொத்த பொது கல்யாண மண்டபம் ஃப்ரீ. யார் கல்யாணம் நடந்தாலும் இந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும். இப்போ ஆள் இல்லைனாலும் இந்த கல்யாண மண்டபம் பராமரிப்பு இல்லாமல் உடஞ்சி போயிடுச்சு. இப்போ இந்த ஒரு கோயில் மட்டும்தான் பராமரிப்பு. இந்த 2 கோயில் மட்டும்தான் வாராங்களை கண்டு பராமரிப்பு. இது எல்லாமே பராமரிப்பு கிடையாது. அரசாங்கம் இங்கே ஒன்றும் செய்யலை. ஃபஸ்ட்டு எதுவுமே இங்கே செய்யாமல் இருக்க போய் தான் போயிட்டாங்க. இப்போ தான் இந்த டேங்கில் தண்ணி டேங்கெலாம் வந்து ஒரு 6 வருஷம் தான் இருக்கும். நாங்கள் ஒரு குடம் தண்ணி எடுக்க போனாலும் 5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். வெள்ளம் 5 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த டேங்க் வந்துருச்சு. ஆனால் அவங்க எல்லோரும் வெளியூரில் சிட்டிக்கு அப்படியே போயிட்டாங்க. நாங்களும் இந்த 6 கிலோமீட்டர் தள்ளி செக்காரக்குடின்னு ஒரு ஊரில் போய் அங்கேயே மீடு வாங்கி மனை வாங்கி கட்டி அங்கேயே இருந்தாச்சு. இப்போ எங்களுக்கு இங்கே மனை இருக்குது, ஆனால் யூஸ் இல்லை. யாரும் இங்கே பக்கத்தில் ஊர் கிடையாது. பயம். முதல்ல ஒரு லாஸ்ட்டில் ஒரு 5 குடும்பம் இருந்துச்சு. 5 குடும்பம் இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை, இந்த நகை இருந்துச்சுல்ல, நகை பிரச்சனைக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதில் இந்த விரவு வெட்டு வருவாங்கள்ல, கம்பு வெட்டு வர்றாங்கள்ல, அவங்க சின்ன ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே போலீஸ் ஸ்டேஷனும் இல்லை, ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இன்னும் நமக்கும் இது வந்துடும் அப்படின்னு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஆனாலும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன்னு இவர் ஒருத்தர் இங்கேயே இருக்கார். அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, நல்லா இருந்தாங்களா எல்லாரும் அப்படின்னு நல்ல போட்டி சொன்னாலும் இருந்தாங்க. எல்லோரும் வசதி வாய்ப்போடு இருந்தாங்க. காடு கரை எல்லாம் இருந்துச்சு. எல்லா விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. விவசாயம் மழை நின்றுச்சு. அங்கே ஊரை விட்டு எல்லோரும் போனாங்க. இவங்களும் போயிட்டாங்க. மழை பெஞ்சு இந்த இடம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெருசுக்கு புல்லுலாம் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். இப்பவும் இந்த ஊரும் எல்லாம் விதைச்சி போட்டிருக்கு. மழை இல்லை. இன்னும் மழை இப்போ பெய்ய வேண்டிய சீசனு. இந்த மாதம் தான் மழை பெய்யும். ஆனால் மழை இல்லை. ரெடி பொசிஷனில் எல்லாம் இருக்குது. மழை இல்லை, ரெடி பொசிஷனில் இருக்குது. மழை பெஞ்சாதான் தண்ணி, வானம் பார்த்த பூமி. இங்கே இருந்து ஏதாவது சுத்துப்பட்டியில் ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி தான் தண்ணி பாசனம். அதுவும் அந்த ஆறு வரதுனால, தாமிரபரணி ஆறு இங்கேருந்து வந்து சிறுவைகுண்டம் நேராக திருச்செந்தூர் போகும். அந்த ஆறு இருக்கிறதுனால அவங்களுக்கு விவசாயம். இந்த 30 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு, தமிழ்நாடு ராமேஸ்வரம் இருக்குல்ல, ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு, அது வரைக்கும் கரிசல் மண். இந்த கரிசல் மண் இந்த இடத்துலேருந்து நீங்கள் 30 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டீங்கன்னா செம்மண் மண் செம்மண். இந்த மண் இந்த கலர் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர் செம்மண். இது ஃபுல்லாக பிளாக்கு கரிசல் மண். கரிசல் மண் மூன்றும் வானம் பார்த்த பூமி தான். இங்கேயே போர் போட்டாலும் தண்ணி இருக்காது. தென்காசி இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர், குற்றாலமும் ஒரு 60. தண்ணி இருக்கு, டேம் இங்கிட்ட இல்லையே. டேம் அவங்க அப்படி தானே இருக்குது. அதனால தான் அங்கே விவசாயம் நல்லாயிருக்கும். அங்கே நெல் எல்லாம் போடுவாங்க. இது இங்கே பருத்தியும் கம்பும் போட்டால் தான் இந்த மழைக்கு தாங்கும். நெல் போட்டால் ஒரு சொட்டு நெல் எடுக்க முடியாது இந்த பூமியில். நீங்கள் ஒரு மாங்கன்று நிப்பாட்டி நீங்கள் வருஷம் முழுக்க தண்ணி ஊற்றினாலும் அந்த மாங்கன்று வளராது. எவ்வளோ இங்கே வளர்றது இந்த வேப்ப மரம், வேம்பு. அடுத்து புளிய மரம் தெரியுதுல, புளிய மரம், இந்த கருவு மரம். இது வெள்ளைக்காரங்க காலத்தில் விதைச்சதான். இங்கே மரமே இல்லைண்டு ஆங்கிலேயர் விதைச்சது இன்னும் அழிக்க முடியல. இது கவர்மெண்ட்டே ஸ்டெப் எடுத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கருவேலி மரத்தை அழிக்கவே முடியல. இது தண்ணி இல்லாட்டிலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மரம், இந்த பனைமரம், ஆலமரம், இதான் இந்த ஊரில் வரும். സംസ്ഥാന ശരാശരിയേക്കാളും താഴെ മാത്രം മഴ ലഭിക്കുന്ന തൂത്തുക്കുടിയിൽ ധാരാളം ഉപ്പ് നിർമ്മാണ കേന്ദ്രങ്ങൾ പ്രവർത്തിച്ചു വരുന്നുണ്ട്. തീരദേശ പ്രദേശമായതിനാൽ ജലത്തിലെ ഉപ്പിൻ്റെ അംശം ആ പ്രദേശത്ത് കുടിവെള്ളക്ഷാമം രൂക്ഷമാക്കുന്നു.
ധാരാളം വ്യാവസായ കേന്ദ്രങ്ങൾ പ്രവർത്തിച്ചു വരുന്ന ഈ പ്രദേശത്തെ പ്രധാന നദിയായ താമരഭരണിയിൽ നിന്നും ജലം തടയുകയും അതേ തുടർന്ന് ജനങ്ങൾക്ക് ജലത്തിൻ്റെ ലഭ്യത കുറയുകയും ചെയ്യുന്നു. എന്നാൽ സമീപ ജില്ലയായ തിരുനെൽവേലിയിലെ തെങ്കാശി എന്ന പ്രദേശമാണിത്. ജലലഭ്യതയുടെ കാര്യത്തിൽ ഇവർ സന്തുഷ്ടരാണ്. ധാരാളം കിണറുകളും പുഴകളും ഡാമുകളും ഇവിടെ കാണാൻ സാധിക്കും. പലതരത്തിലുള്ള കൃഷികൾ ചെയ്യുന്ന ഇവർ ജലത്തിൻ്റെ പേരിൽ ഇന്നേ വരെ ദുഃഖിക്കേണ്ടി വന്നിട്ടില്ല. என்னோட பேர் சாமி. நான் இங்கே ஒரு 3 மாதமாக கடல மாசலிட்டு எடுக்கிறோம். இங்கே தண்ணிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி இது மலைகள்லேருந்து நமக்கு டேம்புகள்லேருந்து கொள்ளும்புது. டேம்பு உண்டு, டேம்பு. மோட்ரு உண்டு, மோட்ரு உண்டு. மோட்ரு உண்டு, கிணறு உண்டு, முகமோட்ரு உண்டு. കുടിവെള്ളം ലഭിക്കാതെ നിശബ്ദമായ ആ ഗ്രാമം, 60ഓളം കുടുംബങ്ങൾ തിങ്ങിപ്പാർത്ത വീടുകൾ, സ്വന്തം നാട് വിട്ടു പോകേണ്ടി വന്ന കൂട്ടുകാർ, എല്ലാവരും പഠിച്ചു വളർന്ന വിദ്യാലയം, ഒരുമിച്ചിരുന്ന് ഭക്ഷണം കഴിച്ചിരുന്ന, കിടന്നുറങ്ങിയിരുന്ന മുറികൾ. ആ വിജനമായ ഗ്രാമത്തിലെ ഏകാന്തമായ അസ്തിത്വത്തിന് പ്രണയത്തിൻ്റെയും നഷ്ടത്തിൻ്റെയും കഥകൾ പറയാനുണ്ടായിരുന്നു. എല്ലാവരും ഗ്രാമം ഉപേക്ഷിച്ചു പോയപ്പോൾ പതിറ്റാണ്ട് മുന്നേ മൺമറഞ്ഞ തൻ്റെ ഭാര്യ വീരലക്ഷ്മിയുടെ ഓർമ്മകൾ തിങ്ങി നിൽക്കുന്ന ഈ മുറികളിലാണ് കന്ദസ്വാമി തൻ്റെ മരണം ആഗ്രഹിച്ചിരുന്നത്. ആ തീരുമാനം ഇന്നേ വരെ ആർക്കും മാറ്റാൻ കഴിയാത്ത വിധത്തിൽ ദൃഢമായി കഴിഞ്ഞിരുന്നു. நம்ம பிடிவாதக்கும் போகக்கூடாது, இதே ஊரில் இருக்கணும் சாகிற வரைக்கும் அப்படிங்கிற முடிவில் உட்காந்து